ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிர பகவான் வந்து உட்கார்றாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிரன் வந்து உட்கார்றது அப்படின்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்ல சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, குதூகலம், நிறைஞ்ச தாம்பத்தியம், நிறைய செல்வாக்கு இதெல்லாம் இருக்கணும்னா, வீட்லயே சுக்கிரனோட காரகத்துவம் தான் ஜாஸ்தி இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப சுக்கிரனோட காரகத்துவம் இருக்கும்போது இதெல்லாம் வந்துரும். அப்ப கோச்சார பிரகாரம் இவன் அந்த அதாவது சுக்கிர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து அப்படின்றது வரும். எப்படிங்க? அப்படின்னா அவங்கவங்க தொழிலுக்கும், அவங்களோட வாழ்வியல் முறைக்கும் ஏத்த மாரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல டீன் இருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனமா இருப்பாரு. அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்வீப்பர் இருப்பாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனமா இருப்பாரு. இவருக்கு இந்த சுக்கிரன் 2ஆம் பாவத்தில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது ஆவணி 4 வந்துடுறாரு பார்த்தீங்களா? வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய லெவல்ல ஆ ஒரு இன்வெஸ்டார் கிடைக்கலாம். இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். பெரிய லெவல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் பல கோடியில நடக்கலாம். இவருக்கு ஒரு சின்ன லெவல்ல அவங்க பொண்ணுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம். அதனால இவருக்கு சந்தோஷமாகலாம். இல்ல இவருக்கே ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். அந்த வேலையில இப்ப வாங்கியிருக்கு இப்போ ஒரு ரூ. 10,000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூ. 13,000 வேலையா இருக்கலாம். அதுல வந்து இவருக்கு சந்தோஷம் கிடைக்கலாம். புரியுதுங்களா? அவங்கவங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஏத்த மாரி குடும்பத்துல மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், பண வரவு, நான் சொல்லக்கூடிய சொல்லுக்கு மரியாதை அப்படின்றது ஏற்படும்.